Deleting files and folders. When you delete a file or folder, it will move into the recycle bin. நீங்கள் delete பண்ணுற files and folders எல்லாமே எங்கே மூவ் ஆகிடும்? recycle binல மூவ் ஆகிடும். To delete a file or folder or files, select the file or folder you wish to delete. எந்த ஃபைல் நீங்கள் delete பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து என்ன பண்ணலாம்? delete பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள், மதின்றது என்னது? ட்ரைவ், அதாவது பென் ட்ரைவில் ரிமூவபிள் டிஸ்க் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? மதி ஹெச் ட்ரைவ் அப்படின்னு. இது வந்து நீங்கள் மை கம்ப்யூட்டரில் போனீங்க அப்படின்னா இந்த ரிமூவபிள் டிஸ்க் நேம் வந்து ஷோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், right click the files or folders, select delete option from the pop-up menu. நீங்கள் எந்த ஃபைல் delete பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைல் மேலே கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாப்அப் மெனுவில் delete ஆப்ஷன் இருக்கும், delete பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபைலில் போய்ட்டு delete பண்ணிக்க முடியும். ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணிக்க முடியும்? delete பண்ணிக்க முடியும். ஆர் கீபோர்டில் delete கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து யூசர் வந்து delete பண்ணிக்க முடியும். ஓகேவா? the file will deleted and moved to the recycle bin. நீங்கள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து delete பண்ண உடனே அது எங்கே போய்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பின் ஃபோல்டரில் போய்டும். ஓகேவா? அந்த ரீசைக்கிள் bin is a special folder to keep the files and folders deleted by the யூசரால் delete பண்ண தேவையில்லாத ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா எதில் இருக்கும்? ரீசைக்கிள் பின்னில் தான் இருக்கும். which means you still have the opportunity to recover them. நீங்கள் ஒரு ஃபைல் வந்து தெரியாமல் delete பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணி எடுத்துக்க முடியும். யூசர் cannot access the files and folders available in the recycle bin without restoring it. ரீஸ்டோர் பண்ணாமல் இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் வந்து delete பண்ணிட்டீங்க, அந்த ஃபைலை delete பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தெரியாமல் delete பண்ணிட்டீங்க. என்னது? தெரியாமல் delete பண்ணி அந்த ஃபைலை delete பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரீசைக்கிள் பின்னில் போயிடுது. ரீசைக்கிள் பின்னில் போயிட்டோடனே என்ன ஆகும் அப்படின்னா என்ன பண்ணோம்? ரைட் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனுவை செலக்ட் பண்ணோம். டு ரீஸ்டோர் மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆர் ஃபோல்டர்ஸ் செலக்ட் ரீஸ்டோர் ஆல் ஐட்டம்ஸ். நீங்கள் சிங்கிள் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது delete பண்ண ஃபைல் திரும்பவும் எந்த லொக்கேஷன் நீங்கள் சேவ் பண்ணிங்களோ அது வந்து என்ன ஆகிடும்? திரும்ப வந்து ரீஸ்டோர் வந்து ஆகிடும். ஓகேவா? டு delete ஆல் ஃபைல்ஸ் இந்த ரீசைக்கிள் பின் செலக்ட் எம்டி த ரீசைக்கிள் பின். நீங்கள் எல்லா ஃபைலும் delete பண்ணிட்டீங்க அப்படின்னா empty the recycle bin. ஓகேவா? To restore the files and folders from the recycle bin, first one, open recycle bin. ஓப்பன் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம்னா எந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வேணுமோ அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரீஸ்டோர் ஆப்ஷன் ஃப்ரம் த பாப்அப் மெனுவில் வரும். அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் ஃபைல்ஸாகவும் ரீஸ்டோர் பண்ணலாம், சிங்கிள் ஃபைல்ஸாகவும் ரீஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா deleting files and folders. யூசர் வந்து நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து delete பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது ரீசைக்கிள் பின்னில் மூவ் ஆகிடும். ரீசைக்கிள் பின்னில் மூவ் பண்ணால் அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரீசைக்கிள் பின்னில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி பாப்அப் மெனுவில் ரீஸ்டோர் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அகைன் வந்து ரீஸ்டோர் வந்து ஆகிடும். ஓகேவா?